அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ படிக்கின்ற நீங்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தற்போது ரயில்வே துறையில் ஆர்ஆர்பி மூலமாக ரயில்வே என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகியுள்ளது. மற்றும் நீங்கள் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே போய் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள், தகவல்கள், இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி அப்படின்னா முதல்ல நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள இசேவை மையத்தில் போய் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஓபிசியில் நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு ஓபிசி அப்படிங்கிற அந்த ரிசர்வேஷன் கோட்டா கிடைக்கும். அதை வச்சு தான் கட் ஆஃப் மார்க் டிவைட் பண்ணுறாங்க. மற்றும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமை எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் ஈஸியாக, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஈஸியாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. ஸோ எந்த மீடியத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமை தமிழ் லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்தியா முழுவதும் இந்தியன் ரயில்வே என்பது 21 ஆர்ஆர்பி மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி இந்தியா ஃபுல்லாக 21 போர்டு இருக்குது. அதில் சென்னை, பெங்களூர், திருவனந்தபுரம் இந்த 3 ஆர்ஆர்பிக்கு மட்டும் தமிழ் லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்கும். அதாவது இந்த 3ல் ஏதேனும் ஒன்றிற்கு விண்ணப்பித்தால் மட்டுமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் எக்ஸாம் எழுத முடியும். தமிழ் லாங்குவேஜில் கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லா ஆர்ஆர்பியிலுமே டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. மற்றும் சென்னை, பெங்களூர், திருவனந்தபுரம் இது தவிர மற்ற ஆர்ஆர்பியில் தமிழ் லாங்குவேஜ் இருக்காது. இங்கிலீஷ் தான் நீங்கள் டிஃபால்ட்டாக பண்ணி ஆகணும். ஸோ எனவே நீங்கள் சென்னை, பெங்களூர், திருவனந்தபுரம் இந்த 3ல் ஏதேனும் ஒன்றிற்கு விண்ணப்பிங்க. மற்றும் ஒரு நபர் இந்தியா முழுவதும் ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஒன்றிற்கு மேற்பட்ட ஆர்ஆர்பிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுடைய எல்லா அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் ஆகிவிடும், கேன்சல் ஆகிவிடும். எனவே கவனமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். மற்றும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக வெளியாகி ரன்னிங்கில் போய்கொண்டுள்ள அனைத்து ரயில்வே போட்டித் தேர்வு என்சிஆர்டி அப்ஜெக்டிவ் வால்யூம் 1 புத்தகம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. வால்யூம் 1 புத்தகம் தேவைப்படுறாங்க. திருச்சிக்கு நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆர்டர் செஞ்சால் இந்தியா போஸ்ட், கொரியர், தபால் மூலம் பெறலாம். மற்றும் இதன் தொடர்ச்சியாக வால்யூம் 2 புத்தகம் மிக விரைவில் வெளியாக உள்ளது. ஸோ வால்யூம் 1 புக்கிற்கும் 2 புக்கிற்கும் என்ன வித்தியாசம், டிஃப்ரெண்ட் அப்படின்னா, வால்யூம் 1 புத்தகத்தில் இருக்கின்ற டாபிக் கண்டென்ட் வால்யூம் 2 புக்கில் இருக்காது. மற்றும் ஒவ்வொரு டாபிக் வைஸ், கண்டென்ட் வைஸ் நீங்கள் சிம்பிளாக மிக எளிமையில் கேள்வியை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நீங்கள் எக்ஸாமில் கேட்க அப்படின்ற அந்த கொஸ்டின் பேட்டர்னை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஸோ கேள்வியோட மெத்தடை புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் மறக்காது, பதில் மறக்காது. ஸோ எனவே மற்றும் இதன் தொடர்ச்சியாக நம்முடைய பப்ளிகேஷன் சார்பாக மந்த்லி டெஸ்ட் சீரியஸ் புத்தகம் வெளியாக உள்ளது. அதாவது டெஸ்ட் புக் அப்படின்னா நீங்கள் வெறும் புக்கு மட்டுமே ரெஃபர் பண்ணாமல்